பொது இடத்தில் விஜயகாந்திற்கு சிலை மணிமண்டபம் அமைக்க தமிழக அரசிற்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா வேண்டுகோள் விடுத்துள்ளார். அனைவரும் வாருங்கள், அஞ்சலி செலுத்துங்கள். பொதுமக்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. யார் வேண்டுமானாலும் விஜயகாந்தின் சமாதிக்கு அஞ்சலி செலுத்தலாம் என பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அடக்கம் செய்யப்பட்டிருக்கும் கட்சி தலைமை அலுவலகத்தில் அஞ்சலி செலுத்துவதற்காக சென்ற அவரது குடும்பத்தினர் கற்பூரம் ஏற்றி கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். அதைத் தொடர்ந்து விஜய பிரபாகரன் தேமுதிக அலுவலகத்திற்கு முன்பாக காத்திருந்த தொண்டர்களிடம் உரையாடினார். தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் விஜயகாந்த் சிலை திறக்கப்படும் என்றும் விஜயகாந்த் பிறந்த நாளை அரசு விழாவாக அறிவிக்க தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்க இருப்பதாகவும் தேமுதிக துணை பொதுச் செயலாளர் சுதீஷ் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்த 2 நாள் பார்த்தீங்கன்னா நடிகர் சங்க உறுப்பினர் அனைவருமே அவருடைய ஒட்டுமொத்த குரலா அந்த நடிகர் சங்கத்துக்கு கேப்டனோட பெயரை வைக்கணும்னு பல நாளாக கேட்டிருக்காங்க. இப்போ 2 நாளா அனைத்து நடிகர்களும் தயாரிப்பாளர் சார்பிலும் எல்லாம் கேட்டிருக்காங்க. அது நாங்களும் தேமுதிக சார்பில் அதை வலியுறுத்துறோம். முன்னதாக விஜயகாந்தின் சமாதியில் அஞ்சலி செலுத்திய பிரேமலதா விஜயகாந்த் கணவர் இழப்பின் போது உடனிருந்த முக்கிய அரசியல் தலைவர்கள், திரை உலகினர் என அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். தேமுதிகவை வெற்றி பெறச் செய்வோம், வெற்றியை கேப்டனின் காலடியில் சமர்ப்பிப்போம் என சூளுரைத்த பிரேமலதா அரசின் பொது இடம் ஒன்றில் விஜயகாந்துக்கு சிலையும் மணி மண்டபமும் கட்டித்தர தமிழக அரசுக்கு வைத்திருந்த கோரிக்கையை மீண்டும் முன்வைப்பதாக தெரிவித்தார். அதே மாதிரி பொது இடத்துல ஒரு மணி மண்டபமும் கேட்டிருக்கோம். கேப்டனுக்காக கோரிக்கை வச்சிருக்கோம். அதை மீண்டும் நான் நினைவுபடுத்துறேன். ஏன்னா முதலமைச்சர்கிட்டையும் உதயாதியும் அமைச்சர்கள் கிட்டையும் நாங்க சொல்லியிருக்கோம். பொதுவான ஒரு இடத்துல, எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க தேர்ந்தெடுத்து ஒரு முக்கியமான இடத்துல கேப்டனுக்கு ஒரு மணி மண்டபம் அமைக்கணும், அவருடைய சிலையை வைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். மீண்டும் முறை தமிழக அரசுக்கு அதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஒட்டுமொத்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களின் கோரிக்கை, இது நாட் ஓன்லி கட்சி, ஒட்டுமொத்த மக்கள் கோரிக்கையை இதை வைக்கிறோம். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நினைவிடத்தில் தொண்டர்கள் பலரும் 2வது நாளாக அஞ்சலி செலுத்திய வண்ணம் இருந்தனர்.